சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தார். அந்த தவத்திற்கு உதவாமல் மலர்களை எடுத்து வந்து திருவடியில் அர்ச்சிக்காமல் அந்த மலர்களையே அம்பாக மாற்றி சிவனின் தவத்தை குலைக்க வந்தான் மன்மதன். ஞானத்தில் நிலை கொண்டிருந்த சிவபெருமானின் நெற்றிக்கண் திறந்தது. ஒரே கணத்தில் மன்மதன் சாம்பலானான். இதுதான் மாறன், மனதை மயக்கி ஞானத்தை குலைக்க வரும் சக்தி. ஆனால் அதே ஞானக்கண்களில் இருந்து ஒரு அற்புதம் பிறந்தது. அஞ்ஞானம் அழிந்த இடத்தில் ஞானம் பிறக்கிறது. அந்த ஞான சக்தியே முருகனின் செவ்வேலாக வெளிப்பட்டது. அதனால்தான் குமாரன், அதாவது முருகன், மாறனைப் போல மயக்கம் தருவதில்லை. அவன் ஆன்மாவை விழிப்பூட்டுகிறான். திணைக்குள்ளையில் கிளிகளை விரட்டி கொண்டிருந்த வள்ளிநாயகின் பக்குவத்தை உணர்ந்து அவளை நாடி வந்தான் குமாரன். இதையே அருணகிரியார் இந்த கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார். நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றா தனத்திற்கினிய பிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் பட விழியால் செற்றார் கினியவன் தேவேந்திர லோக சிகாமணியே என்று